அப்பா உன்னே சமாளிக்கிறதுக்குள்ள இப்போ பார்த்து புரிஞ்சுக்கிட்டே இங்க பாரு. உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியணும், வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, சரியாடி? ஆஹா, நான் சொல்லுவேன்னா என்ன, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆமா அருவி, நான் நம்பிக்கையாக தான் உன்கிட்ட சொல்கிறேன். நீ ஆனால் நான் எது சொன்னாலும் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் டி, யாருக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ பிளானிங்கும். பாவமாக இருக்குடி உங்களை பார்த்தா. எதுக்கு நம்மளால அவங்க சும்மா கஷ்டப்பட்டுட்டு, அதனால தான் சரி முடிவு பண்ணேன். சரி ஓகே, நம்ம இப்படிலாம் பண்ணால் இப்படிலாம் நடக்கும்னு ஒரு இதில் பண்ணேன். ஆனால் அதே மாதிரியே நடக்குது. பாத்தியா முள்ளையத்தையா? எனக்கு ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தியாடி? அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு வேலை பார்க்க விடுறது இல்லட்டி. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவை நான் வெறுத்துட்டேனா, அப்பத்தாவை வெறுத்துட்டேனா, அதில் இவங்களுக்கு ஒரு ஹாப்பி. என்ன சொல்கிறதுனே தெரியல. அங்கிட்டு பேசுகிறேன்னா இங்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க போல். சரி போ, நடிப்போம், அவ்வளோதான். எப்படி இப்படி? ஆமாம், இந்த ஐடியா உனக்கு யார் சொன்னது? இந்த ஐடியா உனக்கு எப்படி தெரியும்? ஃபஸ்ட்டு சொல்லு. எப்படி தெரியும்லாம் தெரியாது. ஏதோ டக்குன்னு தோணுச்சு. எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு தோணுச்சு. சரி அப்படியே மெயின்டைன் பண்ணியாச்சு. ஆனால் எங்கள் அம்மா அன்னைக்கு காலில் விழாத குறையா கெஞ்சிச்சு தெரியுமா? அப்பாவும் அம்மாவும் கஷ்டமாக இருந்துச்சுடி. என்னடா ரொம்ப இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதான். அதுக்கப்புறம் அன்னைக்கு சேலை எடுக்கும்போது அன்னைக்கும் காசை கொடுத்துட்டு அம்மா அழுதுச்சு. நான் தான் சேலை வாங்கி தரணும், என்னோட காசை பிடிங்க பிடிங்கன்னு சொல்லிட்டே அழுதுச்சுடி. அதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் சேர்ந்துட்டு திட்டினாதான் அப்படின்னு. கௌதம் ரொம்ப சீன் போடுறான்டி, கடுப்பாக வருது. ஆனால் நானும் சேர்ந்து ஜாலரா போட்டுட்ருக்கேன். அதான் கஷ்டமாக இருக்குது. சரி இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த செலவு வேண்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த காசுக்கு அவங்க எங்கள் அம்மா திட்டு வாங்கி மிதி வாங்கி அடி வாங்கிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு காசு வாங்குச்சு வட்டிக்கு. அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும் இல்லையா? அப்பாவே இப்போ வேலை பார்க்குற காசுக்கு வீட்டுக்கு தான் செலவு பண்ண சரியாக இருக்கும். அப்புறம் எப்படி? அதுக்கப்புறம் என்னோட குழந்தைக்கு அது இது வாங்கணும், அது வாங்கணும், கொலுசு வாங்கணும், வளையல் வாங்கணும், அது வாங்கணும், செயின் வாங்கணும்னு ரொம்ப கனவுல இருக்கு எங்கள் அம்மா. அதுக்கு வேற தனியாக காசு கடன் வாங்கும். தேவையா? கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசாமல் இருந்துடலாம் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் என்னோட முடிவு. எப்படி? அடி பாவி, என்னடி இப்படி? ஆனால் நிஜமா நான் இது மாதிரி யோசிக்கவே இல்லைப்பா. சரியான ஆளாக தான் இருக்க. பரவாயில்ல டி. உனக்கு என்னப்பா, உன்னோட அப்பா ஃபாரினில் இருக்காரு. ஆனால் எங்கப்பா அப்படியா? எங்கள் அப்பா இவ்வளோ வருஷம் எங்கள் கூட இருந்திருந்தாவே நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப லோ கிளாஸாக இருந்திருக்க மாட்டோம். மிடில் கிளாஸ் கூட இல்லை. ஆமாம், இப்போ தானே வந்திருக்காரு. அதான் ஃபாரினில் நீ சொல்கிற. ஆனால் எங்கள் அப்பா அங்கே எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காருன்னு உனக்கு என்ன தெரியும்? ஃபாரினில் இருக்கவங்களாம் என்னடி நினச்ச? ஃபேமிலியை பிரிஞ்சு யாரையும் பார்க்க முடியாமல், என்னோட குழந்தைய தூக்க முடியாமல், என் கல்யாணத்தை எங்கள் அப்பா நின்று நடத்தணும். அதுவே அவர் முன்னாடி நடக்காமல் எவ்வளோ கஷ்டம் நினச்சிப்பாரு. அவர் முன்னாடி நடத்த வேண்டிய கல்யாணம். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, வேறு எந்த குழந்தையும் கிடையாது. ஏன் கல்யாணம், என்னோட கல்யாணத்தை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவர் பண்ணணும். ஆனால் இல்லையே, பண்ணலையே. ஏன்? ஆனால் அவர் ஃபாரின்லேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எனக்காக செய்யணும் செய்யணும்னு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நினச்சி பாரு, அதுதான் கஷ்டமாக இருக்குது. என்னோடய குழந்தைய வீடியோ காலில் பார்ப்பாரு, செல்லம் பேரா அப்படி இப்படின்னு கொஞ்சுவார். ஆனால் அள்ளி அணைக்க முடியலல்ல. நினச்சி பாரு, அதெல்லாம் ஃபாரின் லைஃப்லாம் சும்மா இல்லடி. எவ்வளோ கஷ்டம்னு அவங்கவுங்களுக்கு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஈஸியாக மற்றவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னப்பா, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, நல்ல மாதம் ஆனால் சம்பாதிப்பாங்க, சூப்பராக குடும்பத்தை ஓட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பிரிஞ்சு எத்தனை வருஷம் இருக்குது? பாவம் இல்லையா? ஒத்தையாக இருக்குது. லாஸ்ட்டில் அவங்க 2 பேரும் சேர்ந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ற காலம். அந்த காலத்தில் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்க. எங்கள் அப்பா அங்கே. இதெல்லாம் அவருக்கெல்லாம் சம்பாதிக்கிற வயசாடி. நினச்சி பாரு, உன்னோட அப்பா மாதிரி தான். இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்தா, இல்லை நாமளே பையனாக பிறந்திருந்தா வெளியில் போய் எங்காவது நல்லா சம்பாரிச்சிருப்போம் இல்லையா? அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருப்போம் இல்லையா? அது முடியலையே நம்மளால் முடியும். நம்மளை ஆனால் வேலைக்கு விட மாட்டாங்களே, அதான் கஷ்டம். வேலைக்கு விட்டாலும் இனிமேல் சம்பாதிக்கிற காசு புருஷன் வீட்டுக்கு தான் கொடுக்கணும்பாங்க, அப்பா அம்மா வீட்டுக்காக கொடுக்க சொல்லுவாங்க. நினச்சி பாரு. அது மட்டும் கிடையாதுடி. அப்படி கொடுக்க சொன்னால் கூட ஓகே தான். ஏன்னா நம்ம தானே அவங்களே பார்த்துக்கணும். அது மட்டும் முடியாது, நடக்காது. அதனால தான் எங்கள் அப்பா இன்னும் ஓடிட்டுருக்காரு.
பின்னாடி நமக்கு கொஞ்சம் காசு பணம் தேவைப்படுமே. இது வரைக்கும் என் கல்யாணத்துக்கு என்னோடய குழந்தைக்கு செஞ்சுட்டாரு, இனி அவங்களுக்கு தேவையானது வேணும்ல. நானும் செய்ய போகிறதில்ல, என்னால் செய்ய முடியாது, அவங்களுக்கு வேணும்ல. அதுக்காக எங்கள் அப்பா இப்போ ஓடிட்டுருக்காரு. அருவி, நீ சொன்னதை கேட்டதுமே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சுடி. சே, உண்மையாவே அதானடி உண்மை. எப்படி இப்படிலாம் பாரேன், குடும்பத்தை பிரிஞ்சு எங்கேயோ கடல் தாண்டி அங்கே போயிருக்காங்கல்ல. சாயங்காலம் ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசி சிரித்து சாப்பிட்டு தூங்க கூட முடியலை அவங்களால. அது கூட முடியாது, ஃபோன்லேயே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆமாம், அப்புறம் சொல்கிறா என்னமோ. ஏம்மா அன்பு. அத்தை, என்னடி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறிய ரொம்ப நேரத்துக்கு? இந்த மணி ஆயிடுச்சு, சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடு, நான் அருவிக்கு எடுத்துகிட்டு வரேன். நீங்களும் அங்கிட்டு வருவியேன்னு நானும் சோபாவிலே உட்காந்துருந்தேன். வார மாதிரி தெரியல, சரி நாமளே எடுத்துக்கொண்டே அவள்கிட்ட கொடுப்போன்னு சொல்லி தான் நான் எடுத்துக்கிட்டே வாரேன். இந்த அப்படி ஏங்கத்த, நீங்கள் ஒரு சத்தம் போட்டிருந்தா நான் அங்கே வந்திருப்பேன்ல. இப்போ எதுக்கு எனக்காக தூக்கிட்டு வரீங்க? மணி ஆயிடுச்சு, டயத்துக்கு சாப்பிட்றது இல்லையா? அதுக்கு தான். 2 பேரும் தோழியை 2 பேரும் சேர்ந்தா என்ன பேசுகிறோன்னே மறக்க மாட்டேலே. என்னத்தையாவது பேசிகிட்டு இருப்பிய எங்கடி? ஆமாத்த, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு வேற பார்த்து, அதான் ஏதாவது பேசிக்கிட்டு உட்காந்துட்டோம் பேசாமல். சரிங்கத்த, கொடுங்க. இந்தம்மா அருவி, இந்த உனக்கு எடுத்துகிட்டு வரேம்மா. ஐயோ, கறி இடிச்சா என்னன்னு தெரியல, நான் போய் பார்க்குறேன். சரிக்கா. ஆனால் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறீங்க. சரி பரவாயில்ல, எடுத்துகிட்டு வாங்க. என்னடி இது, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ போட்ட பிளான்லாம் இதுக்கு தானே? சொல்லு. ஆமாண்ணே வச்சுக்கோயேன், அதுக்கு தான். நினச்சி பாரு, இது மாதிரிலாம் முன்னாடி நடந்துக்கிட்டாங்களா? நடக்கவும் இல்லை. இது மாதிரிலாம் நடந்துச்சான்னு நினச்சி பாருடி. அதாண்டி சொல்கிறேன். ஆனால் தோசை மஸ்ட்டும் இவங்களுக்கு ஊத்தாப்ப மாதிரி தாண்டி வரும். தோசைங்கிற பேரில் ஊத்தாப்பத்தை ஊற்றி கொடுப்பாங்க. இதை பார்த்துட்டு என்னால் சாப்பிட முடியாது தான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆசையாக சுட்டுட்டு வந்து தராங்க, அதை நம்ம அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு கோளாராக சொல்லிட்டு இருக்க முடியும்? பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இவளுக்கு ஊற்றி தராதே பெருசா, இதில் வந்து குத்தம் குறை வேறாண்டி. நான் சொல்லலடி, கௌதமும் மாமாவும் அன்னைக்கு அத்தை கூட சரியான சண்டை போட்டாங்க பாரு. பாவமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சண்டைனா பார்த்துக்கோ. ஏன் இது என்ன இப்படி ஊற்றி கொடுத்துருக்க அப்படி இப்படின்னு சரி சண்டை போட்டாங்க. நான் எதுவும் சொல்லலப்பா, நான் பாட்டுக்கு வாய மூடிட்டு இருந்தேன். ஏண்டி பாவம் தானே என்னதான் இருந்தாலும். ஆனால் சாஃப்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஆனால் தோசைனாவே மெலிசாக மொறுன்னு இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். நானாக ஊற்றி சாப்பிடணும். எங்கள் அம்மா ஊற்றினாவே கும்மாந்தாண்டி இருக்கும். அதனால் நானாக அப்படி மெதுவாக ஊற்றி சாப்பிடுவேன். எனக்கு அது மாதிரி தான் டேஸ்ட் வைஸ் பிடிக்கும். அதுக்காக தான் சண்டை வந்துச்சு. மேடம், இதெல்லாம் ஓவர் மேடம். அதுவும் அவங்கள கஷ்டப்படுத்தி நீ ஹாப்பி ஆகுறது பிடிக்கல. லூஸ் மாதிரி பேசாதடி, நான் அப்பெல்லாம் ஒன்றும் ஹாப்பிலாம் ஆகலை தெரியுமா? சரி சரி, வா ஹால் பக்கம் போய் உட்காந்து சாப்பிடுவோம். உனக்கும் வரும் தோசை. ஆமாடி, பாவம் இங்கே கொண்டுட்டு வருவாங்க. சரி வா. நானே இன்னைக்கு அதிசயமாக உங்கள் வீட்டில் சாப்பிட சொல்லி சாப்பிட போகிறேன். இத்தனை நாள் அதுவும் என்னோட கொழுந்தனார் வீடு தான். வந்தாவே வரதுக்கே பயமாக இருக்கும். இன்னைக்கு சாப்பாடெல்லாம் போட்டு தராங்க எங்கள் அக்கா. பார்த்துக்கலாம், வா வா உட்காரு. என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருக்குது. யாரால மாற்ற முடியும் சொல்லு? மருமோனை மன்னிச்சிருங்கப்பா. என்னால் தானே உங்கள் பொண்ணு இப்போ வீட்டை விட்டு போயிட்டா. மன்னிச்சிருங்கப்பா, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா. ஐயோ அத்தை, நீங்கள் வேற என்ன செய்யறது? விடுங்க, இதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், பெருசாக எடுத்துக்கல. விடுங்க. முத்தலகே, போய் உங்கள் அம்மாவுக்கு சோத்தை போட்டு வா, சாப்பிடாமே கிடக்கு பாவம். ஆமாங்க, பாவம் போட்டாந்து கொடுக்குறேன். இந்தாவா. நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலப்பா. சாதாரணமாக தான் நான் அவகிட்ட பேசினேன். எப்போவும் கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி தான் நான் பேசினேன். ஆனால் பொசுக்குன்னு அவள் கோச்சுக்குவான்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. ஏன் இப்படி அவள் கோச்சுக்கிட்டான்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுப்பா. நெசத்துக்குமே எனக்கு தெரியாது தெரியுமா? ஆனால் அன்னைக்கு என்னமோ பொசுக்குன்னு கோச்சுக்கிட்டு புருஷங்கிட்ட சொல்லி அவள் கூட்டிகிட்டு கிளம்பிட்டா. ஆனால் ஏன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன தான் உன் பிள்ளையை பார்க்க கூட வர மாட்டேன்டி வைக்க மாட்டேன்டின்னு சொல்கிறேன். அப்போவும் அவள் எதுவும் எடுத்துக்கல. இல்லைன்னா அப்படி சண்டை போடுவாள், என் பிள்ளையை பார்க்க நீ வர மாட்டியா வைக்க மாட்டியான்னு அப்படி சண்டைக்கு வருவா. ஆனால் ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. அன்னைக்கு என்னமோ ரொம்ப கோவப்பட்டுட்டாப்பா. சரி விடுங்கத்த, என்ன செய்யறது? அழுகாதி, அழுது அழுது மூஞ்சியே என்னமோ போல இருக்கு. விடுங்க, வயசான காலத்துல எதையாவது நினைச்சு அழுவக்கூடாது. இந்தா சோத்தை பொடி. எனக்கு ஏண்டி இம்பிட்டு சோத்தை போட்டு வந்த? எனக்கு இப்போ பசியே இல்லடி, சாப்பிடவும் என்னால் முடியாது போல. நீ என்னடானா இம்பிட்டு சோத்தை போட்டு கொண்டு வந்திருக்க. வேண்டாம், எனக்கு கொஞ்சமாக கொண்டு. நீ எம்பிட்டு பசியில் இருக்கன்னு எனக்கு தெரியும். முதல்ல சாப்பிடு. உன்னால் சாப்பிட முடிகிற அளவுக்கு சாப்பிடு. நீ சாப்பிட்ருவ. சாப்பிட்றியா? என்ன சொல்கிற இப்போ?
அட ஏண்டி நீ வேற சும்மா மனசு இருக்கிறதுல இப்போ சோறு தான் முக்கியமா என்ன? ஆ ஆமாத்த, சோறு தான் முக்கியம். நீங்கள் 2 பேருமே கவலைப்படாதீங்க. என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும். யாருக்கிட்டேயும் எந்த விதத்துலேயும் உங்கள் 2 பேரையும் விட்டு கொடுக்காத அவ. எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை வளர்த்தீங்க வச்சிங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்கவும் மாட்டா. அப்படிப்பட்டவ அவ. இந்த விஷயத்தில் அவள் இப்படி பிடிவாத பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னா ஏதோ மனசில் இருக்குது, ஏதோ அவள் நினச்சிட்டு தான் இருக்கா, ஏதோ ஒரு முடிவில் இருக்கா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் கவலையே படாதீங்க. என் பிள்ளையை பற்றி நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அவள் ஏதோ யோசனையில் இருக்கா. அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறான் என் பொண்ணு. இல்லைன்னா இப்படி நடந்துக்க மாட்டா. உங்களை விட்டு கொடுக்க மாட்டா. எந்த விதத்துலேயும் யார் தப்பு சொன்னாலும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டா. அப்படிப்பட்ட பிள்ளை இன்னைக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னா அவள் ஏதோ ஒரு இதில் இருக்கா. சரி விடுங்க. அன்பு எப்பவும் நம்ம பொண்ணு. அவள் ஒரு இதில் இருக்கானா விட்டுறணும். அவள் எங்கே போகிறா? நம்மள்கிட்ட தேடி வருவா. என்னத்த சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? வேணும்லாம் அவள் நம்ம வீட்டை விட்டு போகலை. ஏதோ அவள் போகணும்னு ஏதோ நினச்சிருக்கா. இல்லைப்பா, எனக்கு உள் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. வளகாப்பு வரக்கூடாதுன்ட்டாங்களாம். சேலைக்கு காசு கொடுத்தாலும் அதுவும் வாங்க முடியாதுன்ட்டாங்களாம். இப்படியெல்லாம் பண்ணுறவங்க வளகாப்புக்கு போய் நிற்காம எப்படிப்பா இருக்க முடியும்? என் ஒத்த பேத்தி, அவளுக்கு போய் நான் நிற்காம இருக்க முடியுமா? சொல்லுப்பா சொல்லு. அதான் கஷ்டமாக இருக்குது. உன் ஒத்த மக போய் நீ நிற்காம இருப்பியா? எப்படி இருக்க முடியும்? ஊரே போய் நின்று வளகாப்பு நடத்தும் போது நம்ம போய் நிற்காம, அதுதான் வருத்தமாக இருக்குது எனக்கு. விடுங்கத்த, பார்ப்போம். கூப்பிட்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இல்லைன்னா நாமளா போய் நிற்க வேண்டியதான். என்ன செய்யறது? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நம்மளெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் கூப்பிட மாட்டாங்க. வாய்ப்பு கிடையாது. பார்ப்போம். ஏன் முத்தலுக்கு அப்படி சொல்கிற? கூப்பிடலை. நம்ம போகிறோம், நிற்கிறோம் நம்ம பிள்ளைக்கு. சரியா? நம்ம பிள்ளையே தான் நம்மளை வர வேணாங்குதே. அப்புறம் என்னத்துக்கு நம்ம போய் நிற்க போகிறோம்? நம்ம பிள்ளையே வர வேணான்னு சொல்லுது. அப்படியெல்லாம் சொல்கிறாளா அப்படி அவ? ஏண்டி இப்படி பண்ணுறாவ? அப்படி என்னடி நான் பெருசாக பேசிவிட்டேன்னு இப்படி கோச்சிட்டு தெரியுறா? என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்.